நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய செகண்ட் ரோமன் பி செக்ஷனில் கேட்கக்கூடிய சேஞ்ச் சென்டென்சஸ் ஆஸ் டைரக்டட் இதான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஆல்ரெடி இன்கேஸ் வாட்சிய பதிலியே, அதாவது வாய்ஸ் சேஞ்ச் பண்ண சொன்னால் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5 பார்த்துருக்கோம். அந்த 5 பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை பாருங்கள். सूचना के अनुसार बदलिए. सूचना के अनुसार அப்படின்னா அவங்க கீழே நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு கீழே ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஷினை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதுதான் ஆன்சர். ஆல்ரெடி இந்த வாட்சிய பதிலி, அதாவது வாய்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது இந்த சபரி கைடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் நோட் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்லேருந்து நிச்சயமாக 5 சென்டென்சஸ் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வேறு ஏதாவது கைடு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது கைடு பப்ளிகேஷன்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் அதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. இதிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். 6th one பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வாட்சிய பதிலியை பார்த்தாச்சு. அடுத்தது வாக்கிய ஜோடுகர் லிக்கியே. வாக்கிய ஜோடுகர், ஜோடுகர்னா இணைச்சி எழுதணும், அதாவது ஜாயின் பண்ணிங்க எழுதணும். ஜோடுகர் அப்படின்னா ஜாயின் பண்ணுறது. இந்த 2 வாக்கியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இணைச்சி எழுதணும், ஜாயின் பண்ணி எழுதணும். மை घर से निकला मैं स्कूल गया. நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன், நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒரே சென்டென்ஸ் எழுதணும்னா மை घर से निकल कर स्कूल गया. ஸோ இங்கே ஒரு மை இங்கே ஒரு மை வேண்டாம், ரெண்டுமே நான் அப்படின்றது தான். ஸோ இந்த மையை எடுத்துகிட்டு மை घर से निकल कर, இங்கே என்ன ஆட் பண்ணுறோம், निकल कर, कर அப்படின்ற ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறோம். निकल कर स्कूल गया. ஏன் இங்கே निकल कर அப்படின்னு போடுறாங்கன்னா இந்த 2 வாக்கியத்தில் இங்கே ஒரு வேர்ப் இருக்குது, இங்கே ஒரு வேர்ப் இருக்குது. நிக்கல் அப்படின்னா கிளம்புனன்னு அர்த்தம், அது ஒரு வேர்பு. கயா அப்படின்னா போன, இது ஒரு வேர்பு. அப்போது இந்த மாதிரி 2 வேர்ப் வரும்போது நம்ம இணைச்சி எழுதுகிறோம் இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு வேர்பு கூட எப்பயுமே கர் அப்படின்றத ஆட் பண்ணணும். அதனால் இங்கே கர் ஆட் பண்ணியிருக்காங்க. மை घर से निकल कर स्कूल गया. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு मैं बहुत कमज़ोर हूँ, मैं बोल भी नहीं पाता. मैं बहुत कमज़ोर, कमज़ोर அப்படின்னா வீக்னஸ், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் சொல்லக்கூட முடியாது. போல்னா சொல்கிறது, பேசுகிறது, அந்த மாதிரி என்னால் பேசக்கூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. வாக்கிய ஜோடுகர் லிக்கிய. இது 2த்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி சிங்கிள் சென்டென்ஸாக எழுதணும். இப்போ பாருங்கள். मैं इतना कमज़ोर हूँ कि बोल भी नहीं पाता. இந்த மாதிரி இணைச்சி எழுதும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ப்ரொனவுன், இங்கேயும் ப்ரொனவுன், அதாவது மைன்றது ப்ரொனவுன் இல்லைங்களா. 2 முறை வந்துச்சுன்னா ஒரு முறை தான் இங்கே எழுதணும், ஒரே முறை தான் எழுதணும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இதை அடிச்சிடுறோம். ஸோ இங்கே புதுசாக என்ன ஆட் பண்ணிடுறோன்னா பஹுத்னா ரொம்ப, இத்தனா அப்படின்னாலும் ரொம்ப தான். ஸோ இத்தனா கம்சோர் ஹூம், அதாவது இத்தனா அப்படின்றது இங்கே என்ன மீனிங்னா நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன் அப்படின்னா என்னால் பேசக்கூட முடியாது. அதனால தான் இங்கே கீ அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம். மை இத்தனா கம்சோர் ஹூம் கி போல் பி நஹி பாத்தா. ஸோ இது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது பாருங்கள். பில்லி நே குத்தே கோ தேக்கா வஹ் பாக் கயி. பில்லினா பூனை, குத்தேனா நாய்கள், டாக்ஸு. பூனை நாயை பார்த்துச்சான், பார்த்த உடனே ஓடி போயிடுச்சான். பாகைனா ஓடி போயிடுச்சு. வாக்கிய ஜோடுகர் லிக்கியே, ஜாயின் த சென்டென்ஸ். இப்போ பாருங்கள். குத்தே கோ தேக்தே ஹி பில்லி பாக் கயி. அதாவது இங்கே ப்ரொனவுன்ன்றது குறிப்பிட்டு மை தும் அந்த மாதிரி இல்லை, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இங்கே நாய், இங்கே நாய், பூனை, அப்புறமா அது ஓடிடுச்சு. அப்போது இது எப்படி எழுதணும்னா நாயை பார்த்த உடனே பூனை ஓடி போயிடுச்சு. இதுதானே ஆக்சுவல் சென்டென்ஸ். நாயை பார்த்தோன்னே பூனை ஓடி போயிடுச்சு. அப்போது குத்தேக்கோ தேக்தே ஹி, அதாவது குத்தேன்னா டாக்ஸை பார்த்ததுமே பில்லி பாகை, பூனை ஓடி போயிடுச்சு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. குத்தேக்கோ தேக்தே ஹி, அதாவது நாயை பார்த்தோன்னே பில்லி பாகை, பூனை ஓடி போயிடுச்சு. பானி பரஸ் ரஹா ஹை வே சத்ரி லே ஜா ரஹே ஹை. பானி பரஸ் ரஹா ஹைனா மழை பெஞ்சிட்ருக்கு, தண்ணி, அதனால் தண்ணி, அதாவது மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் வே சத்ரினா கொடை, அம்ப்ரெல்லா, அதனால் அவங்க கொடைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம இதை ஜாயின் பண்ணி எழுதணும். பானி பரஸ் ரஹா ஹை இஸ்லியே. இதில் ஒன்றுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இஸ்லியே அப்படின்னா அதனால், அதாவது மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் அவங்க கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதனாலன்றது மிஸ் ஆகுது. அப்போ அதனால் அப்படின்றத போட்டு என்ன பண்ணுறோம், இந்த 2 வாக்கியத்தையும் இணைச்சிட்டோம். அப்போ இஸ்லியே தான் இங்கே கோட் வேர்டு.
அடுத்தது முசாஃபிர் पेड़ के नीचे गया थोड़ी देर आराम किया. முசாஃபிர்னா ஒரு ட்ராவலர் என்ன பண்ணுறா அப்படின்னா மரத்துக்கு கீழே போகிறான். தோடி தேர்னா கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறான். ஆராம்னா ரிலாக்ஸ் பண்ணுறான். இதை ஜாயின் பண்ணி எழுதணும். முசாஃபிர் पेड़ के नीचे जाकर, இப்போ பாருங்களேன் இதில் 2 வேர்ப் வந்திருக்கு. நீச்சே கயா இது ஒரு வேர்பு, ஆராம் கியா இது ஒரு வேர்ப். 2 வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி 2 வேர்ப் வந்துச்சுன்னா ஒரே சென்டென்ஸாக எழுதும்போது ஃபஸ்ட்டு வேர்ப் கூட என்ன ஆட் பண்ணணும் கர் அப்படின்றத ஆட் பண்ணணும். முசாஃபிர் पेड़ के नीचे जाकर थोड़ी देर आराम किया. முசாஃபிர் ட்ராவலர் மரத்துக்கு கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான். ஸோ கர்ன்றதை ஆட் பண்ணணும். இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு 5 சென்டென்ஸ் நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாக்கிய ஜோடுகர் லிக்கியே ஜாயின் த சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதே சேஞ்ச் த சென்டென்சஸில் டென்சஸ் எப்படி மாற்றணுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.